ரெயின் ட்ராப் வந்து 430 மீட்டர் ரீச் ஆகுதுன்னா தட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தி புல்லட். இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தி புல்லட். புல்லட் வருதுல கன்ல இருந்து, அந்த புல்லட்டை விட அது டேஞ்சர். ஒருவேளை நம்ம கற்போம் தமிழால் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் அஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம விஸ்காசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, விஸ்காசிட்டி இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விஸ்காசிட்டினா என்ன சார் அப்படின்னா, விஸ்காசிட்டி இஸ் சம் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிடுன்ற ஒரு விஷயத்துக்கான ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி. ஸோ இப்போ ஃப்ளூயிட்னா என்ன சார்? ஃப்ளூயிட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ லிக்விடும் ஃப்ளூயிட் தான், கேஸும் ஃப்ளூயிட் தான். ஸோ இப்போ லிக்விடில் விஸ்காசிட்டி எதனால நடக்கும், கேஸில் விஸ்காசிட்டி எதனால நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளூயிட் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஃப்ளூயிட் மீன்ஸ் லிக்விட். ஸோ ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த லிக்விட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுல்ஸ் இருக்குமா, ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நடுவில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவேன்னா கொகஷன். கொகஷன்னா ஒரே மாலிகுல், அதாவது ஒரே டைப் ஆஃப் மாலிகுல், வாட்டர் மாலிகுல் அண்ட் வாட்டர் மாலிகுல். ஸோ ஒரே டைப் ஆஃப் மாலிகுலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டெவலப் ஆச்சுன்னா அதுதான் கொகஷன். இதே வேறு வேறு டைப் ஆஃப் மாலிகுலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டெவலப் ஆச்சுன்னா அதுனா அட்ஹெஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்லரி ரைஸ் இருக்கா, கேப்லரி ரைஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இஸ், கேப்லரி ரைஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 2 mm டியூபை வந்து தண்ணியில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அழகாக மேலே வரும். அங்கே ரீசன் என்ன அப்படின்னா அட்ஹெஷன் இஸ் மோர் தென் கொகஷன். அட்ஹெஷன்னா அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகிள் பை தி கிளாஸ். ஸோ அட்ஹெஷன்றது 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்கான உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கொகஷன்றது ஒரே பார்ட்டிகிள்கான உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாட்டர் மாலிகுலுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்ன, கொகஷன். ஸோ லிக்விடில் எதனால் விஸ்காசிட்டி டெவலப் ஆகுதுன்னா கொகஷன்னால் டெவலப் ஆகுது. ஸோ இன் லிக்விட் விஸ்காசிட்டி டெவலப்ஸ் டியூ டு கொகஷன். நவ் கம் டு கேஸ். ஸோ கேஸில் எதனால சார் இது விஸ்காசிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மொமெண்டம்னா இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த கேஸ் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமா, இட் இஸ் ஹேவிங் சம் மாஸ். ஸோ வாட் இஸ் மொமெண்டம்? மொமெண்டம் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி, கரெக்டாக? ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து மூவ் ஆகிறப்ப ஜென்ரேட் ஆகிறது தான் மொமெண்டம். ஸோ மாஸ் ஆஃப் தி கேஸ் இன்டு வெலாசிட்டி அட் விச் இட் இஸ் மூவிங். ஸோ இந்த மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் கேஸில் வந்து விஸ்காசிட்டி டெவலப் ஆகுது. ஸோ அது மூவ் ஆகும், சரியா? மூவ் ஆகிறதுனால விஸ்காசிட்டி வந்து டெவலப் ஆகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன் கேஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கேஸ் இருக்கா, ஸோ அந்த கேஸ் பார்ட்டிகளுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இட் வில் மூவ் வித் சம் வெலாசிட்டி இன் ரேண்டம் டைரக்ஷன். ஸோ இப்படி மூவ் ஆகிறது தான் நான் மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவேன். இதில் இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோட எஃபெக்ட் பார்க்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லிக்விடில் விஸ்காசிட்டி என்ன ஆகும், கேஸில் விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லிக்விடில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வைங்களேன், தெர்மல் எனர்ஜி, கரெக்டாக? டெம்பரேச்சர்ன்றது என்ன, தெர்மல் எனர்ஜி. அந்த தெர்மல் எனர்ஜி போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாண்டை எல்லாத்தையுமே போயிட்டு உடைக்கும். இந்த பாண்டை வந்து என்ன பண்ணுன்னா உடைக்கும். இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணும் இந்த தெர்மல் எனர்ஜி, சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாண்ட் உடஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், விஸ்காசிட்டி குறையுமா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். ஏன்னா லிக்விடில் எதனால விஸ்காசிட்டி டெவலப் ஆகுது, தட் இஸ் டெவலப்பிங் டியூ டு கொகஷன். ஸோ ஒன்ஸ் யூ அப்ளை ஹீட் எனர்ஜி, டெம்பரேச்சர், தட் வில் பிரேக் தி பாண்ட். பாண்ட் உடஞ்சதுன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சதுன்னா கொகஷனும் குறையும். கொகஷன் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் வில் கம் டவுன். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி கான்செப்ட் ஒர்க்ஸ். புரியுதா? ஸோ அந்த ஹீட் வந்து போயிட்டு அந்த பாண்டை உடச்சி அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணி கொகஷனை குறைச்சி விஸ்காசிட்டியை குறைச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் விஸ்காசிட்டி ஆஃப் liquid. ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், கொகஷன் குறையும், விஸ்காசிட்டி வில் டிக்ரீஸ். சரியா? நவ் கம் டு கேஸ். இப்போ கேஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே கேஸ் பார்ட்டிகிள் இருக்குது.
அதை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேஸ்க்கு தெர்மல் எனர்ஜி கிடச்சிருச்சு, புரியுதா? ஒரு சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் அட்டைன் தி எனர்ஜி அண்ட் இட் வில் மூவ் இன் வெரி ஃபாஸ்டர் வெலாசிட்டி. கரெக்டாக ரேண்டம் டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆச்சுன்னா மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டாக மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறோம்? ஹீட் கொடுக்குறோம் கேஸுக்கு ஹீட் கொடுத்தனா ஐ எம் ப்ரொவைடிங் எனர்ஜி டு த கேஸ். எனர்ஜி கொடுத்தனா அது சும்மா இருக்காது. கரெக்டாக. ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆச்சு அப்படின்னா இட் வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸாக என்ன ஆகும்? மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். எதனாலனா தெர்மல் எனர்ஜி அது போயிட்டு அந்த கேஸ்க்கு எனர்ஜி கொடுக்கறதுனால அது ஃபாஸ்ட்டாக ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகிறப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வில் இன்க்ரீஸ் when you increase the temperature. This is very important. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா விஸ்காசிட்டி வந்து லிக்விடில் வந்து குறையும், ஏன்னா கொகஷன் வந்து குறையும். இதே வந்து கேஸில் வந்து விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும், ஏன்னா மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் தி விஸ்காசிட்டி அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ ப்ராக்டிக்கலாக விஸ்காசிட்டின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா, வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் ஆஸ்ட்ராய்டு. இந்த எரிக்கல் இருக்குல்ல, எரிக்கல்னா என்ன? பூமிக்கு வெளியில் பூமியை விட பெருசாக இருக்கும், சரியா? அந்த எரிக்கல் வந்து என்ன ஆகுது? நம்ம பூமியை நோக்கி வருதா? ஆனால் பூமியை நோக்கி வர 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 அதோட சைஸ் வந்து குறைஞ்சிருது. ஒருவேளை அதே சைஸில் வந்து பூமியை தாக்குச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஹியூமன் ரேஸே இருக்க மாட்டோம், இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி த சுப்ரீம் ஆல்மைட்டி ஹஸ் பிரசன்டட் ஆஸ் தி கிஃப்ட் தட் இஸ் நோன் அஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் அது? விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. ஸோ இப்போ அந்த எரிக்கல் வருது அப்படின்னா அட்மாஸ்பியரில் ஏர் இருக்கா? ஏர்ன்றது ஒரு ஃப்ளூயிட் தானே. ஸோ அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா இந்த எரிக்கலை நோக்கி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ எரிக்கல் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட் வில் ஆஃபர் தி ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி இருக்கிறதுனால தான் அந்த எரிக்கலுக்கு ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா? இட் வில் ஸ்டார்ட் பர்னிங். அகெயின் வாட் வில் ஹேப்பன்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் வர 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 விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும், அதோட சைஸ் வந்து குறைஞ்சு கடலில் வரப்போ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நமக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. இதே விஸ்காசிட்டிலனா என்ன ஆகும்? அந்த எரிக்கல் அப்படியே வந்து இந்த எர்த் சர்ஃபேஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி குட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் ரெயின்ஃபால். சி ரெயின்ஃபால்ன்றது என்ன? தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீ ஃபால். கரெக்டாக? ஃப்ரீ ஃபால்னா எனி ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங் அண்டர் த கிராவிட்டி. ஸோ இந்த மார்க்கர் இப்படி போடுறேன், திஸ் இஸ் ஃபாலிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ ரெயின்ஃபால்ன்றது ஒரு ஃப்ரீ ஃபால் தானே. ரெயின் ட்ராப் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஃபால் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ a very good example for free fall. So free fall na that is a uniformly accelerated motion. Correct ah sir? Uniformly accelerated motion அப்படினா என்ன சார்? யா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருந்தது டைமை பொறுத்துனா அதுதான் ஆக்சலரேஷன். இஃப் வெலாசிட்டிஸ் கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட் இஸ் ஆக்சலரேஷன். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா என்ன? அந்த வெலாசிட்டி மாறுதில்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ஃப்ரீ ஃபால் ஆகுது. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் த வெலாசிட்டி இஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் at t is equal to 1 second, this is traveling at velocity of 9.8 meter per second. Again at t is equal to 2 second, it is traveling at velocity of 9.8 plus 9.8. Again at t is equal to 3 second, it is traveling at velocity of 9.8 plus 9.8 plus 9.8. சரியா? இப்போ ஆக்சலரேஷன்னா என்னம்மா? டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி. கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 9.8 plus 9.8 minus 9.8 என்ன வரும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட். பர் செகண்டா இங்கே கண்டுபிடிங்க. ஸோ 3 into 9.8 ஹியர் 2 into 9.8. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபால் எல்லாமே யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் தான். ஃப்ரீ ஃபால்னா இப்போ இந்த மார்க்கரை போடுறோம்ல,
இந்த மார்க்கரை போடுறோம் அப்படின்னா this is also a uniformly accelerated motion. எப்படி சார்? yeah, what is the acceleration due to gravity of earth? G is equal to 9.8 meter per second square. படிச்சிருப்பீங்களா? this is the conceptual meaning of that 9.8 meter per second square. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நான் எப்படி எழுதலாம்னா 9.8 மீட்டர் per second. ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் வெலாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 9.8 மீட்டர் per second, 9.8 மீட்டர் per second, 9.8 மீட்டர் per second. படிச்சிருப்பீங்களா? ஸோ இட் வில் ஃபால் அட் g ஆஃப் 9.8 மீட்டர் per second square. ஸோ ஃப்ரீ ஃபால் எல்லாமே யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் that will fall at the rate of 9.8 meter per second square. ஸோ இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னா I can use that three equations right from the basic physics. What is that? V is equal to u plus at, v square minus u square is equal to 2as, s is equal to ut plus of at square. So v is equal to u plus at. ஸோ இது எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா 10th ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். இந்த ஈக்குவேஷன் நான் எப்போ அப்ளை பண்ணானா அந்த கான்செப்டில் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் இருந்தால் மட்டும்தான் இதனால் யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், if it is uniformly accelerated motion then only I can use this three equations. சரியா? ஸோ இப்போ ரெயின் ட்ராப்ன்றது என்ன? ஃப்ரீ ஃபால். கரெக்டாக? ஃப்ரீ ஃபால்னா என்ன? தட் இஸ் கம்ஸ் அண்டர் வாட்? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். கரெக்டாக? ஏன்னா அந்த ரெயின் ட்ராப் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் ஃபால் ஆகுது. தட் இஸ் சிமிலர் டு திஸ் மார்க்கர் ஃபாலிங். ரைட்? அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா? இப்போ நான் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா I am going to use this second equation. V square minus u square is equal to 2as. Isn't it? Now, so this is raindrop. So ஒரு raindrop மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே. Now இப்போ raindrop வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து விழுது. அந்த raindrop is falling from that surface of the cloud. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன? ஜீரோவா? ஸ்டார்ட் ஆகிறப்ப வெலாசிட்டியே இருக்காதா? அது ஃபாலோ ஆக போகுது. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? ஜீரோ. ரைட்? அந்த வெலாசிட்டி once it reaches the surface, that is v. கரெக்டா? ஸோ யூஸ் this equation, v square minus u square is equal to 2as. So what is the initial velocity here? 0. So this will become 0. So v square is equal to 2as. கரெக்டா? ஸோ இது h என்ற ஹைட்லேருந்து வருதுன்னு வைங்களேன். let us assume this rainfall is dropping from certain height h. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நகருது. தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட். அண்ட் அகைன் இது என்ன ஆக்சலரேஷனில் ஃபாலோ ஆகுது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெயின் ட்ராப் எல்லாமே ஃப்ரீ ஃபால்னு சொல்லிட்டேன். ஃப்ரீ ஃபால்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஃபாலோ ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஃபாலோ ஆகுதுன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன்? தட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. கரெக்டாக? ஏன்றது என்ன வரும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. சப்ஸ்டிட்யூட் ஹியர். ஸோ v square is equal to 2 into g into h. What is the expression? Velocity is equal to square root of 2gh. Just imagine, இந்த வெலாசிட்டியில் தான் வந்து இந்த ரெயின் ட்ராப் வந்து சர்ஃபேஸை ரீச் பண்ணும். ஒருவேளை விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். let us assume this height is 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்லேருந்து மழை பெய்யுதுன்னு அசியூம் பண்ணுறேன். சரியா? அப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். v is equal to square root of 2 into 9.8 into 10,000 மீட்டர். கரெக்டாக? அதை வந்து கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுங்க. 10,000 மீட்டரா? ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 10 எடுத்துக்கிறேன். 9.8 10 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும்? 20 into 10 power 4. கரெக்டாக? 20 into 10 power 4 that is equal to this ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 power 4 என்ன? 10 power 2 வா? ஸோ ஐ வில் கெட் 100 root 20. ஸோ 100 root 20 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? இட் லைஸ் பிட்வீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5. ஸோ அப்போ 4க்கும் 5க்கும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குமா? ஐ எம் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இஸ் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ம் கிடையாது, 25ம் கிடையாது. அப்போ என்ன எடுக்கணும்? 4க்கும் 5க்கும் ஏதோ நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஸோ ஐ எம் அஸ்யூமிங் இட் ஹாஸ் 4.3. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது? 4000 430 மீட்டர் பர் செகண்ட். ஜஸ்ட் இமேஜின், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இந்த ரெயின் ட்ராப் வந்து 430 மீட்டர் ரீச் ஆகுதுன்னா தட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தி புல்லட். தட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தி புல்லட். புல்லட் வருதுல கன் இருந்து, அந்த புல்லட்டை விட அது டேஞ்சர்.
ஒருவேளை விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைனா 430 மீட்டர்/செகண்ட், ஒரு செகண்டுக்கு 430 மீட்டர் போகும் பார்த்துக்கோங்க. அப்போ அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அங்கேருந்து வந்தது அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகும்? we won't survive that force. Are you getting my point? நம்ம தலையில் விழுந்ததுன்னா அந்த ஃபோர்ஸை தாங்கவே முடியாது, we'll die if viscous force is not there. viscous force இல்லைனா இதான் நிலைமை. ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா viscous force will come into existence and will prevent us. ஸோ ரெயின் ட்ராப் விழுவுது அப்படின்னா viscous force வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் டெவலப் ஆகி அதோட வெலாசிட்டி என்ன பண்ணும்? குறைச்சிக்கிட்டே வரும். வர 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 அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக விஸ்கஸ் ஃபோர்ஸும் அதிகமாகும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி, அது என்ன வெலாசிட்டி அட்டைன் பண்ணும்? டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அட்டைன் பண்ணி நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரீச் ஆகிறப்ப இட் வில் ரீச் அட் சேஃபர் வெலாசிட்டி. ரீசன் இஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இது மாதிரி நிறையா இருக்குது, விஸ்காசிட்டி இருக்க இடம் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இமேஜின். ஸோ இப்போ ரெயின் ட்ராப் வந்து தலையில் விழுவுது, சரியா? ஸோ எதுவுமே ஆகலை. ரீசன் என்னென்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் சிமிலர் டு தி புல்லட்க்கு சமோது. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா தட் வில் பெனட்ரேட் அவர் ஹெட் அண்ட் வில் வேனிஷ். ஸோ தீஸ் ஆர் சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. வி வில் டிஸ்கஸ் தட் இன் ஃபியூச்சர் செஷன். தேங்க்யூ.